தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். சர்வதேச மகளிர் தினத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக டாக்டர் செல்வி அவர்கள், மூத்த நுரையீரல் மருத்துவர் மற்றும் நுரையீரல் மாற்று மருத்துவ நிபுணர், காவேரி மருத்துவமனை, வடபழனியிலிருந்து இணைந்திருக்கிறார். டாக்டர் வணக்கம். டாக்டர், இப்போ நாம் பேசிகிட்டு இருக்க இந்த சீசனில் நம்ம அந்த வின்டர் சீசன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வெயில் அதிகமாக ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன மாதிரியான நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்மை தாக்கக்கூடும்? நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை, அதை எப்படி கையாளும்? ஆக்சுவலாக எனி சீசன் வைரல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன். அது பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் க்ரௌடட் பிளேஸில் எல்லாம் போகும்போது காமனாக வரும். வின்டரில் மோர் காமன் தேன் சம்மர். வின்டர்லேருந்து நம்ம சம்மருக்கு மாறும்போது கொஞ்சம் நுரையீரல் ப்ராப்ளம் கொஞ்சம் மட்டுப்படும். பட் இருந்தாலும் வைரல் இன்ஃபெக்ஷனோட எண்ணிக்கைகள் நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம எந்த க்ரௌடட் பிளேஸில் போகிறோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டில் இந்த டஸ்ட், எஸ்பெஷலி இந்த சன்னி சுச்சுவேஷன்லாம் வரும்போது நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு நிறைய அலர்ஜி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்போவுமே ஒரு க்ரௌட் பிளேஸில் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மாஸ்கெல்லாம் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸாக இருக்காங்க, நம்ம இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற பர்சன், எல்டர்லி, மோர் தென் 65 இயர்ஸு, அண்டர்லைங் ப்ராப்ளம், லங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நாட் ஓன்லி லங் ப்ராப்ளம், மற்ற ஆர்கன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எங்கே போனாலும் வேறு மாஸ்க், தட் இஸ் ஆல்வேஸ் குட். கோவிட் மட்டும்தான் மாஸ்க் போடணுங்கிறது இல்லை. கோவிட் இல்லைனாலும் க்ரௌடட் பிளேஸில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. பொல்யூஷன்லேருந்து அவாய்ட் பண்ணலாம், இன்ஃபெக்ஷன்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வெளியே போனால் ஒரு கோல்டு வந்ததுன்னா மோர் தென் அ மந்த் இருக்குது. முன்னாடிலாம் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸில் போயிடும். கோவிடுக்கு பிறகு இந்த மாதிரி சர்வசாதாரணமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு தகவல் சொல்கிறாங்க. இந்த தகவல் உண்மைதானா? ஒரு கோல்டு வந்தால் இப்போல்லாம் ஒரு 1 or 2 months இருக்குது. கோவிடுக்கு அப்புறங்கிறது கிடையாது. எல்லாருமே எல்லாத்தையும் ஒரு கோவிடோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிடையாது. எனிதிங் இப்போ மோஸ்ட்லி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூவோ மற்ற எனி காமன் வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நுரையீரல் ஏர்வே ஃபுல்லாக வீக்கமடைய செஞ்சிடும். ஏர்வே இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அங்கே இருக்கிற காஃப் ரிசெப்டரை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் கால் போஸ்ட் வைரல் காஃப் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இட் வில் டேக் அரவுண்ட் 15 days to 1 month வரைக்கும் கூட ஆகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த சிவியாரிட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷன். சில பேர்த்துக்கு ஏர்வே ஃபுல்லாகவே நல்ல வீக்கமாக இருக்கலாம். அவங்களுமே அந்த டைப் ஆஃப் பேஷண்ட், அதாவது ஒரு சிலருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா சீக்கிரமாக செட்டில் ஆகிடும். பட் சில பேருக்கு சிவியராக வரும். அது செட்டில் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். டெஃபினெட்லி இந்த சிம்டம்ஸோடு வருவாங்க. எஸ்பெஷலி நம்ம பல்மனாலஜிஸ்ட் கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் பார்த்துருப்பாங்க, ஒரு மெடிக்கேஷன் எடுத்திருப்பாங்க, ஃபீவர்லாம் செட்டில் ஆயிடுச்சு, பட் காஃப் மட்டும் செட்டில் ஆக மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி காமனாக வருவாங்க. ஸோ திஸ் பீப்புள் நீட்ஸ் ப்ராப்பர் மெடிக்கேஷன் சப்போர்ட் எல்லாமே தேவைப்படும். ஃபர்தராக ஏதாவது சூப்பர் ஆடட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறதையும் டெஃபினட்டாக எவாலுவேட் பண்ணிக்கணும். ஸோ இது போஸ்ட் வைரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினெட்லி யூ நீட் அ ப்ராப்பர் பல்மனாலஜி கன்சல்ட். ஸோ அதுபடி நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, இந்த காஃபுக்கு ஒன்லி வைரல் தான் ரீசனாக, அலர்ஜிக் காஃபா, ஆர் வேறு ஏதாவது நம்ம சூப்பர் ஆடடாக ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ லங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லங்ஸு எத்தனை சதவீதம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாமளே எப்படி கண்டுபிடிக்கிறது? மருத்துவமனை வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜில் இல்லை, நீங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு யூ நீட் அ ப்ராப்பர் மெடிக்கல் அட்வைஸ் இல்லாமல் நீங்களாக டயக்னோஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியும். நம்ம ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு இருமலோ, மூச்சு திணறலோ, ஒரு வீசிங் இருக்குது, இதெல்லாம் காமன் சிம்டம்ஸ். ஒரு பசி எடுக்க மாட்டேங்குது, வெயிட் குறையுது, இதெல்லாமே லங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் யூ நீட் அ ப்ராப்பர் மெடிக்கல் அட்வைஸ். அவங்க போகும்போது அவங்க உங்களுக்கு கிளினிக்கலாக இதாவது சிம்டம்ஸ் பேஷண்ட் சொல்லுவாங்க. கிளினிக்கலாக ஒரு டாக்டர் டெஸ்ட் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, ஒரு எக்ஸ்ரேவோ, ஒரு பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டோ, ஒரு சிடி ஸ்கேன், இது மாதிரி அவங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ எனி சிம்டம்ஸ் நம்மளா இந்த லங் ஃபங்க்ஷன் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளா மெஷர் பண்ண முடியாது. டெஃபினட்டாக யூ நீட் அ சப்போர்ட் ஆஃப் த டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் அதாவது நுரையீரல் மாற்று சிகிச்சையில் உங்களுடைய ஈடுபாடு மிக அதிகம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி 250 சர்ஜரிஸில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அதே போல் ஹார்ட்டோடு சம்மந்தப்பட்ட ஹார்ட் மற்றும் நுரையீரல் அந்த டிரான்ஸ்பிளான்ட்லேயும் கிட்டத்தட்ட 35 சர்ஜரிஸில் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஒரு பெண்ணாக இந்த ஃபீல்டில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் பெண்களை பார்க்குறது சற்றே அபூர்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்காங்க பெண்கள், பட் இருந்தாலும் ஆண்களை காட்டிலும் பெண்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க.
இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது, ப்ளஸ் டே டு டே நீங்கள் இதை எப்படி டீல் பண்ணுறீங்க? இது ஒரு சவாலான காலகட்டமாக பெண்களுக்கு? டெஃபினட்டாக இது வந்து சவாலான காலகட்டம் தான். இது எப்படின்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கும்போதே நான் படிச்சுட்டு இருந்த ஹாஸ்பிட்டலில் டிரான்ஸ்பிளான்ட் ஃபீல்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ நான் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதில். ஸோ ஐ நோ நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே என்னை வார்ன் பண்ணாங்க. இட்ஸ் லாங் ஐசியூ ஹவர்ஸ் இருக்கும், இட்ஸ் கிரிட்டிக்கலி சேலஞ்ச் பேஷண்ட், எல்லாருமே கிரிட்டிக்கலி இல் பேஷண்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும், என்னெல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அண்டு நம்ம எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் சில டைம் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் நெகட்டிவ் அவுட்கம்க்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஃபீல்டு வந்து இட்ஸ் சேலஞ்சிங் ஃபீல்டு, நீ அங்கே போகணுமா அப்படின்னு என்னை நிறைய பேர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பட் ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் நோ ஹோப் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு வாழ்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு வந்து உந்துதலாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். நான் வந்தப்போ என்னோடய ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சர்ஜன் மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேல் டாக்டர்ஸ் தான் ஃபுல்லாகவே இருந்தாங்க. பட் தே சப்போர்ட்டட் மீ அ லாட், நாட் ஓன்லி டாக்டர்ஸ், என்னோடய ஃபேமிலி சப்போர்ட், என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், என்னோடய ஃபாதர், எல்லாருமே வந்து எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு விமனாக மட்டும் நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்ல வரல. பட் ஒரு விமன் க்ரோத் ஆகிறதுக்கு சப்போர்ட் ஆஃப் அதர் மேல்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். தே சப்போர்ட்டட் மீ அ லாட். ஸோ அதனால் வந்து என்னால் இந்த இதுக்கு வர முடிஞ்சது. ஸோ இப்போ இங்கே நான் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். லாங் ஐசியூ ஹவர்ஸ் இருக்கும், நைட் கால்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் நைட்டில் எழுந்து வந்து பேஷண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ பேஷண்ட் இன்ட்ராக்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து பேஷண்ட் கிட்ட கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்மளால் பேச முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து பேஷண்ட்டும் நம்மளை வந்து ஒத்துக்கிட்டாங்க. இப்படி இவங்க ஒரு ஃபீமேலாக இவங்க பண்ணும்போதும் நம்ம ஒரு எம்பத்தியோட அவங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லும்போது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. என்னாலையும் அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் எல்லாத்தோட சப்போர்ட்னாலையும் ஃபேஸ் பண்ண முடிஞ்சதுனால ஐம் ஏபிள் டு சர்வைவ் இன் திஸ் ஃபீல்டு. டாக்டர், இப்போ ஒரு லங்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு எப்போ கொண்டு போய் விடுது, என்னெல்லாம் காரணங்கள்? ஸோ நிறைய வியாதிகளுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எப்போ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வருவோம்னு எல்லா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுமே போயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ கடைசி ஆப்ஷன் தான். எப்போவுமே மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஃபெயில் ஆயிருச்சு. ஒரு இண்டஸ்ட்ரியல் லங் டிசீஸோட ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு சிஓபிடியோ, ஒரு பல்மரி ஹைப்பர்டென்ஷனோ, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னால பிராங்கிக்டேசிஸ் வருது. இவங்க எல்லாருமே வந்து ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வருவாங்க. அதை எவ்வளோ தூரம் நம்மளால் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ தட் இஸ் ஆல்வேஸ் குட். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் பேஷண்ட்டை வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே நம்ம வந்து நல்லபடியாக குணப்படுத்த முடியும். அதையெல்லாம் தாண்டிட்டாங்க, அவங்க நுரையீரல் வந்து இறுதிக்கட்ட நிலையை அடைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணினாலும் ஒன்றும் ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு போகலாம். ஸோ நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். பிகாஸ் நுரையீரல் வந்து சுற்றுச்சூழலோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனா ஆல்வேஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கும். நம்ம வந்து ரிஜெக்ஷனை, அதாவது ஒவ்வாமை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இம்யூனோ சப்ரஷன் கொடுப்போம். ஸோ த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்க் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுவோம். ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வுன்னு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கேர்ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு உரிய ப்ரீ ஆப்ரேட்டிவாக கரெக்டாக ஃபிட்னஸ் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பிளான்ட் முடிச்சதுக்கப்புறமும் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட்டாக எங்கள் பேஷண்ட் நாட்டோட எந்த பகுதியில் இருந்தாங்க அப்படின்னாலும் எப்போ கால் பண்ணாங்கனாலும் நாங்கள் வந்து ஃபுல் ஃபாலோஅப்பில் இருப்போம். அப்போ தான் வந்து அவுட்கம் கொடுக்க முடியும். திஸ் இஸ் நாட் அ சிங்கிள் டே ஜாப் சார். அதாவது ஒரு மல்டி டிசிப்ளினரி கேர், எல்லா டாக்டர்ஸும் இதில் இன்வால்வ் ஆகும். எல்லாரும் இருந்தால் தான் நம்ம வந்து அவுட்கம் கொடுக்க முடியும். எல்லாரும் எல்லா டைம்லும் அவைலபிளாக இருப்போம். அப்போ தான் வி ஆர் ஏபிள் டு கிவ் அவுட்கம். இதில் பார்த்திங்கன்னா எங்களோட டீம் வந்து லாங்கஸ்ட் சர்வைவர், அதாவது இந்தியாவோட லங் டிரான்ஸ்பிளான்ட்டில் அதிக வாழ்நாள் இருக்கிற பேஷண்ட் வந்து எங்கள் டீம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட் தான். டாக்டர், இப்போ ஒருத்தர் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு லங் டோனர் ரொம்ப அவசியமாக தேவைப்படுறாங்க. ஸோ அந்த டோனர்ஸை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது சிரமமா, அல்லது மருத்துவமனை இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? இல்லை, இது எப்படின்னா இது த்ரூ கம்ப்ளீட்லி வந்து நம்ம கவர்மெண்ட் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எவ்ரிதிங் த்ரூ திஸ் ப்ராப்பர் ரூட் இருக்குது. நம்ம எப்படின்னா ஒரு டோனர் ஒரு ஹாஸ்பிட்டலில் மூளை சாவு அடைஞ்சவங்ககிட்ட இருந்து தான் நுரையீரல் எடுப்போம். இங்கே வந்து நமக்கு லிவிங் டொனேஷன் அப்படிங்கிற கான்செப்டே நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு பிரெயின் டெட்டுன்னு ஒருத்தவங்களை சர்டிஃபை பண்ணணும் அப்படின்னா 2 பேர் வந்து நுரையீரல் இவங்களுக்கு வந்து மூளை சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சர்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு மூளை சாவு அடைஞ்ச பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
கவர்மெண்ட் வந்து இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்போ நான் என்னோட ஒரு பேஷண்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறேன்னா கவர்மெண்ட் வந்து அலர்ட் கொடுப்பாங்க. அலர்ட் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு அந்த ஆர்கன் சூட்டபிளாக இருந்துச்சுன்னா நமக்கு அலோகேஷன் நம்பர் 1ல இருந்தால் நமக்கு வரும், நம்பர் 2ல இருந்தான்னா நெக்ஸ்ட் பேஷண்ட் நெக்ஸ்ட் டோனர் வந்து நமக்கு வரும். ஸோ மெயின்லி வந்து மூளை சாவு அடைஞ்சவங்க தான் அது த்ரூ கவர்மெண்ட் மூலமாக தான் வரும். ஒருத்தர் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு போகக்கூடாது அப்படின்னா தன்னுடைய லங்ஸை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கணும் டாக்டர்? எனி சிம்டம்ஸுங்க, ஒரு ப்ராப்பராக ஒருத்தவங்களுக்கு வந்து நுரையீரல் சம்மந்தமான சிம்டம்ஸ் அது இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இருமலோ ஒரு மூச்சு திணறலோ இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக டாக்டரை பார்த்து ஏர்லியராகவே டயக்னோஸ் பண்ணுற எனி டிசீஸ் ஏர்லி டயக்னோசிஸ் பெட்டர் அவுட்கம். ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா ப்ராப்பர் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே சரி பண்ணிடலாம். அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு வர தேவை இருக்காது. சரிங்களா? ஏர்லி டயக்னோசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் தட் ஒரு மெடிக்கல் பர்சனை இமீடியட்டாக பார்த்துடணும். டாக்டர், இப்போ கிட்னியை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, அதாவது ஒரு கிட்னி இல்லைன்னா கூட ஒரு கிட்னியை வச்சு சர்வை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லங்ஸுடைய தன்மை என்ன? ஸோ லங்ஸ்லையும் ஈவன் ஒரு லங்லேயே ஒருத்தவங்களால உயிர் வாழ முடியும். ஒரு லங்கில் பிரச்சனை இருந்தாலும் ஒரு லங்லேயே உயிர் வாழ முடியும். பட் ஜென்ரலாக நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது சில பேருக்கு ஒரு ஓல்ட் ஏஜ் ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஒரு சில க்ரைட்டீரியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் சிங்கிள் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி நம்ம பண்ணுறது எல்லாமே டபுள் லங். இப்போ ஒரு டோனர் கிட்ட இருந்து ஒரு லங் எடுக்கிறோம் அப்படின்னா 2 லங்கையும் எடுத்து தான் வைப்போம். சில பேர்த்துக்கு நுரையீரல் மற்றும் இல்லாமல் ஹார்ட்டும் தேவைப்படும். அப்போ வந்து என் பிளாக்காக நுரையீரலையும் ஹார்ட் இருதயத்தையும் ரெண்டையுமே என் பிளாக்காக எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். லங் டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஃபேக்டர் எவ்வளோ முக்கியம் டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வயசு உடையவருக்கு லங்கு தேவைப்படுது. ஸோ அப்போ எந்த வயது உடையவர்கிட்ட இருந்து அவருக்கு எடுத்து வச்சா அது பொருந்தும்? எந்த வயசுலேருந்து எந்த? ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து லெஸ் தென் 55 தான் கட் ஆஃப் டோனர். அதாவது இப்போ ஒரு 15 இயர்ஸ்லேருந்து 55 இயர்ஸ் வரைக்கும் எந்த ஏஜ் குரூப் வேணாலும் எடுத்து அவங்களோட பிளட் குரூப் இருக்குது, அவங்களோட சைஸ் இருக்குது அப்படின்னா we can change the organ. சரிங்களா? ஸோ பட் அந்த ஆர்கன் வந்து நல்லா இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம போய் அசஸ் பண்ணுவோம். அவங்களோட ஏபிஜி, செஸ்ட் எக்ஸ்ரே, ப்ராங்கோஸ்கோபி, செஸ்ட் ஓப்பன் பண்ணி லங் நல்லா இருக்கா இதெல்லாம் பார்ப்போம். எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 55 இஸ் அன் ஆப்டிமல் ஏஜ். ஈவன் 60 இயர்ஸில் எடுக்கல. சம் ஆர்கன் இஸ் வெரி குட் எக்ஸலண்ட் ஆர்கன் அப்படின்னா ஈவன் 60 இயர்ஸில் இருக்கிற ஆர்கனையும் நம்ம வந்து எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான நம்ம வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்போம். எல்லா டெஸ்ட்லேயும் அந்த டோனர் ஆர்கன் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஹார்ட்டுக்கும் லங்குக்கும் என்ன தொடர்பு? ஸோ ஆக்சுவலாக ஹார்ட் அண்ட் லங்ஸ் ஆல்வேஸ் இன்டர்கனெக்டடுங்க. ஹார்ட் ப்ராப்ளம் சிவியராக இருந்துச்சுன்னா தே வில் டெவலப் லங் ப்ராப்ளம் ஆல்சோ. பல்மரி ஹைப்பர் டென்ஷன் வந்துடும், லங் ப்ராப்ளம் ஆல்சோ, பல்மரி எடிமா இதெல்லாம் இருக்கும். ஸோ அதே லங் ப்ராப்ளம் ஒரு இறுதிக்கட்ட நிலையை நுரையீரல் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் பல்மரி ஹைப்பர் டென்ஷன் நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாயில் ரத்த அழுத்தம் அதிகமாகி வலது பக்கம் இருதயம் வந்து பாதிக்கப்படும். ரைட் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ சிக்னிஃபிகண்ட் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் சிவியராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து நுரையீரலும் மாத்திர மாதிரி இருக்கும், இருதயத்தையும் மாத்திர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இருதயம் வந்து இருதயத்தினால மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த இருதய ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் நுரையீரல்னால வந்த இருதய ப்ராப்ளம். ஸோ எப்பவுமே அது ஏர்லியராகவே நம்ம பேச்சு நம்மக்கிட்ட நுரையீரல் ப்ராப்ளம்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஹார்ட் இல்லாமல் வெறும் லங்கை மட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். டாக்டர், இப்போ இன்டர்நெட்டில் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியாவில் யாராவது உயிரிழக்கிறவங்க கிட்ட போய் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹார்ட் அட்டாக்ல இந்த மாதிரி போயிட்டார், இந்த மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் காஸ் வந்து இந்த லங்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த லங் ஏல்மெண்ட் தான் சொல்கிறாங்க. உண்மைதானா? எதனால் இந்த மாதிரி இருக்குது? டெஃபினட்டாங்க லங் உண்மைதான். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகம், பொல்யூஷன் ரேட் அதிகம், ஓவர் க்ரௌடட். ஸோ இதனால் ஒரு எனி பேஷண்ட் இப்போ ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்ககிட்ட இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இல்லைங்களா? ஏன்னா பக்கத்தில் இருக்கும். அண்ட் இந்தியா இஸ் அதாவது டயபெட்டிக்கோட கேபிட்டல் மாதிரி இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் இஸ் இம்யூனோ காம்ப்ரமைஸ், நமக்கு இம்யூனிட்டி கம்மி பண்ணிவிடும். ஸோ அப்போ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்ஃபெக்ஷன் எனி டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியலோ வைரலோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு சிவியராக நுரையீரலில் வரும்போது அது நுரையீரல் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களோட கொஷினாக இருக்கலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நம்மளால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம இம்யூனிட்டி குறைக்கிறதுக்கான மெடிகேஷன்ஸ் கொடுப்போம், அந்த இன்ஃபெக்ஷன் ஃப்ளேரப் ஆகிடும். ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு நுரையீரல் வந்து தழும்பாக மாறிடும். அதை இப்போ போஸ்ட் கோவிட் ஃபைப்ரோசிஸ், அதாவது ஒரு கோவிட் இன்ஃபெக்ஷன் வரும்போது ஆக்டிவாக இருக்கும்போது பண்ண முடியாது. அந்த வந்ததுக்கு அப்புறமா அந்த லங்கு ரெக்கவர் ஆகும்போது நார்மலாக ரெக்கவர் ஆகாமல் தழும்பாக ரெக்கவர் ஆகிடும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மூச்சோட சிரமம் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். நாட் ஓன்லி வைரல், இன்னும் ஈவன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஒரு ஏஆர்டிஎஸ் வருது, ஒரு நுரையீரல் அஃபெக்ட் ஆகுது, அது ஹீல் ஆகும்போது சில பேர்த்துக்கு நார்மலாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹீல் ஆகிடும், சில பேர்த்துக்கு ஸ்காரோட ஹீல் ஆகும், அவங்களுக்கு
ஆக்சிஜன்லாம் தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்கள டிரான்ஸ்பிளான்ட் கன்சிடர் பண்ணலாம், பட் நாட் டியூரிங் ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன். ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி எந்த மாதிரியான லங் ப்ராப்ளம் மக்களுக்கு பெரிய தொல்லை கொடுத்தது, இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான லங் ப்ராப்ளம் மக்களுக்கு அதிகமாக சிரமப்படுத்துது? முன்னாடி விட இப்போ பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து வெரி வெரி காமன், அண்ட் பொல்யூஷன் ரிலேட்டட் டிசீஸ், ஸ்மோக் ரிலேட்டட் டிசீஸ், இது எல்லாமே வந்து வெரி வெரி காமன். மேனேஜ்மெண்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஸ்பெசிஃபிக்காக வி ஆர் ஏபிள் டு மேனேஜ். லங் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் 20 இயர்ஸ் முன்னாடி ஆப்ஷனே இல்லை இந்தியாவில். ஸோ நவ் அதெல்லாம் வந்து இப்போ ஈவன் என் ஸ்டேஜ் போனாலும் வி ஆர் ஹேவிங், அதாவது இனிஷியலாக ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுது நம்மளால், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்க முடியுது, வென்டிலேட்டர் வரைக்கும் போக முடியுது. இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து இப்போ சஃபஸ்டிகேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் எமர்ஜிங். ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஆல் தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் தமிழ்நாடு and also sophisticated hospitals. So we are able to manage, even though patients are getting diseases, we are able to manage properly. Some point of timeல அவங்களுக்கு end stage ரீச் ஆனாலும் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்குது, அது மூலமாக அவங்களுக்கு எங்களால் வாழ்வு அளிக்க முடியுது. லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டவங்க என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க? டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க நல்லா மூச்சு விட முடியும், நார்மலாக இருப்பாங்க, எல்லாரும் மாதிரியே இருக்க முடியும். பட் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ரிஜெக்ஷன், அந்த 2 வார்த்தையும் இருக்குது. ஸோ எப்போ வெளியில் போனாலும் மாஸ்க் போட்டுக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டவங்க நிறைய பேர் எல்லா வேலையும் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு போலீஸாக இருக்கிறாங்க, ஆர்மியில் இருக்காங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே இருக்காங்க. பட் ஆல் ஆர் கேர்ஃபுல். The education is very very important. Post transplant பார்த்தீங்கன்னா we used to give a proper education to the patient and also patient family regarding vaccination, how to behave, how to eat properly. Always ஃபுட்டு சாப்பிடும்போது கூட ப்ராப்பர்லி குக்டு ஃபுட்டு தான் சாப்பிடணும். பிகாஸ் அவங்க இம்யூனோசப்ரசன்ட்ல இருக்கிறதுனால the risk of any infection is common. So always careful. பட் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக we can extend the survival like anything. நுரையீரலை நல்லா வச்சுக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க நிறைய இன்டர்நெட்டில் போய் படிக்கிறாங்க, நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பட் நீங்கள் நேர்லேயே ஹேண்டில் பண்ணுறீங்க, டே டு டே உங்களோட ட்ரீட்மெண்ட்டில் வந்து இந்த லங்ஸ், நுரையீரலை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. நுரையீரலை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஒரு பாமர மக்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா என்ன செய்யணும்? நுரையீரலுங்கிறது எப்படின்னா ஒரு ட்ரீ மாதிரிங்க, ஒரு ட்ரீ மாதிரி தான். ஸோ அது வந்து உள்ளே வந்து காற்றை உள்ளே எடுத்து ஆக்சிஜனேட் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியேற்றுது. ஸோ நுரையீரல் வந்து ஒரு பசுமரம் மாதிரி, சரிங்களா? அதை வந்து நம்ம பக்காவாக வந்து கரெக்டான ஆக்சிஜன் கொடுத்து கரெக்டாக வச்சுக்கணும். எப்படி ஒரு செடிக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றி ப்ராப்பராக வச்சுப்போமோ அது மாதிரி வச்சுருந்தோம்னா அது எல்லாத்துக்கும் நிழல் தரும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் கொடுத்து நம்ம உடம்பை ஹெல்த்தியாக கண்டிப்பாக வச்சுக்கணும். ஓகே. நுரையீரல்னு வரும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் உண்டா? இல்லை, சேமாக தான் இருக்கும். ஓகே. ஒரு ஆணுடைய நுரையீரல் ஒரு பெண்ணுக்கு பொருத்த முடியும். சைஸ் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். சைஸும் பிளட் குரூப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளட் குரூப் சேம் பிளட் குரூப் இருக்குது, சைஸ் வந்து சேம் சைஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 5 to 10 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுனாலும் ஓகே. பட் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளால பெரிய நுரையீரல் எடுத்து சின்ன செஸ்ட் கேவிட்டிக்குள்ளே போட்டு சூச்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்மால் லங்கை வந்து பிக் செஸ்ட் கேவிட்டிக்குள்ளேயும் இப்போ போட முடியாது. ஸோ த சைஸ் மேட்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் ஜெண்டர் மேட்சிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். டாக்டர், இப்போ நம்ம லங்ஸை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும், இம்யூனிட்டியை நல்லா டெவலப் பண்ணணும், உங்களுடைய டிப்ஸ் என்ன டாக்டர்? ஸோ ஹெல்த்தியாக வச்சுக்கணும், ப்ராப்பர் டயட்டுங்க. ஸோ அவாய்ட் ஒபிசிட்டி, ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ், ஆல் தி எக்ஸசைஸ், நாட் ஓன்லி லங்ஸ்னா மசில்ஸ், ஆல் த மசில்ஸ் ஹெல்த்தியாக வச்சுருந்தா லங் ஆல்சோ வில் பி ஹெல்தி. அண்ட் அவாய்ட் பொல்யூஷன். வேறெவர் யூ கோ ப்ளீஸ் வேர் அ மாஸ்க். நாட் ஓன்லி நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பொல்யூஷன். ஸோ பொல்யூஷனை உருவாக்குறதையும் தடுக்கணும், நம்மளும் பொல்யூஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ப்ராப்பராக மாஸ்க் பண்ணிக்கணும். அண்ட் வேக்சினேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இயர்லி ஃப்ளூ வேக்சினேஷன் அண்ட் நிமோகாக்கல் ப்ரிவென்ஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் வேக்சினேஷன் பண்ணிக்கணும். அவாய்ட் க்ரௌடட் பிளேஸில் போகும்போது எனி இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட்டோ ஒரு ஓல்ட் ஏஜ் இருக்கிறாங்க அப்படின்னா க்ரௌட் பிளேஸில் போனீங்கன்னா ப்ளீஸ் வேர் அ மாஸ்க். முடிஞ்ச அளவுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள், அது இம்பார்ட்டன்ட். இதுதான் என்னோட டிப்ஸ் மெயினாக. ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹெல்த்தி லங்ஸை டெவலப் பண்ணி கொடுக்கணுன்னா பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அந்த குழந்தைகளோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும்? டெஃபினட்டாங்க நியூட்ரிஷியஸ் டயட்டுங்க. இந்த அவாய்டு மற்ற ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர் ஹெல்தி டயட் கொடுங்க, சரிங்களா? அது இன்கேஸ் ஏதாவது ஒரு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது. ஜென்ரலி குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் காமன். சளி பிடிக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரு குழந்தைகிட்ட இருந்து இன்னொரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும், இதெல்லாம் வெரி காமன். அப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஒரு டாக்டரை மீட் பண்ணி ப்ராப்பர் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அப்படி
எடுத்துக்காமல் அது லாங் டேர்மாக போக 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 அது லங் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஸ்துமாவோ எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் மெடிகேஷன், ஒரு இன்ஹேலர் தேவைப்படுதுன்னா அவங்க ரெகுலரான இன்ஹேலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஈவன் குழந்தைங்கள நல்லா விளையாட வைக்கலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ் ரூம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் த பிளேயிங் இஸ் ஆல்வேஸ் அ குட் ஆக்டிவிட்டி ஃபார் த லங்ஸ். அதுவே லங்கை ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஓகே டாக்டர், இப்போ நம்ம சர்வதேச மகளிர் தினத்தை வந்து நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். சில பெண்களுக்கு வெளியே போய் எக்ஸசைஸ் பண்ண வாய்ப்பெல்லாம் கிடைக்குது, ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுது. பட் பலர் வந்து தங்களுடைய வாழ்க்கை கிச்சன்லேயே முடிஞ்சு போகுது. ஸோ வீட்டில் இருக்க பெண்களுக்கு லங்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்க உங்களுடைய அட்வைஸ்? ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஈவன் வீட்லேயும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாங்க. ஸோ எனி விமன் வந்து அவங்கவுங்க டைமை அவங்கவுங்க தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அது முன்னாடி காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம், பட் காலம் மாறிடுச்சு. பெண்கள் எல்லாருமே வெளியே வர்றாங்க. ஈவன் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் தே கேன் டூ ப்ராப்பர் எக்ஸசைஸ். சரிங்களா? ஸோ இப்போ எனி ப்ராப்ளம், எனி ஸ்மால் இன்ஃபெக்ஷனோ எது இருந்துச்சுனாலும் ப்ராப்பராக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ப்ராப்பராக அவங்களோட ஹெல்த்தை அவங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும். அதாவது வெயிட் ரிடக்ஷன் ஆகட்டும், ஓவர் ஈட்டிங் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து லங்குக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ப்ராப்பர் எக்ஸசைஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீதிங் எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் லங் பற்றின ஒரு ப்ராப்ளம் வரும்போது, அந்த நுரையீரல் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஒருத்தருக்கு தெரியும் போது எந்த காலகட்டத்தில் அவங்க ஜென்ரல் ஃபிசிஷியனை மட்டும் பார்த்தா போதுமானது? நிறைய பேர் வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன கிளினிக் கூட போய் பார்ப்பாங்க. ஜென்ரல் ஃபிசிஷியன் பார்க்குறதுக்கும் நம்ம உங்களை மாதிரி ஒரு பல்மனாலஜிஸ்ட், ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்க்குறதுக்கும் மக்கள் எப்படி தெளிவாக முடிவெடுக்கணும்? ஆக்சுவலாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு காஃபோ ஒரு ஃபீவரோ இருக்குது, ஒரு மினிமல் சிம்டம் தான், ஒரு 2-3 days தான் இருக்குது அப்படின்னா கன்சல்ட் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன். பட் இஃப் யூ ஹேவ் அ பர்சிஸ்டன்ட் சிம்டம், கண்டினியூஸாக அந்த சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக யூ நீட் டு கன்சல்ட் அ ஸ்பெஷலிஸ்ட், ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை கண்டிப்பாக வந்து பார்த்துடணும். ஸோ அது மூலமாக வந்து நம்ம குயிக்காக தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். வெறும் மெடிகேஷன்ஸ் மட்டும் எடுத்துக்காமல் ஃபர்தராக ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி குயிக்காக டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா we can treat easily to avoid the end stage problem. டாக்டர், உங்களோட பிஸியான ஷெட்யூலில் நீங்கள் சர்வதேச மகளிர் தினத்தன்று நம்ம தந்தி டிவிக்கு வந்து ரொம்ப முக்கியமான தகவல்லாம் சொல்லியிருக்கீங்க. நுரையீரல் பற்றி, லைக் நுரையீரலில் ப்ராப்ளம் ஏன் வருது, நுரையீரலில் ப்ராப்ளம் வராமல் இருக்க என்ன செய்யணும், ஒரு ஹெல்த்தியான லங்ஸுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் அது எப்போ நம்மளை கொண்டு போய் விடுது, டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர் என்ன, எப்படி கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் ரெகுலேட்டட் சிஸ்டமாக அது ஃபங்க்ஷன் ஆகுது, யார்கிட்டேருந்து யாருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, இப்படி பல முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.